கடனை வைத்து பொருளாதாரத்தை ஒப்பிடுவது பிழை என்றும் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுவது தவறு என்றும் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். நிதி பற்றாக்குறையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு குறைத்து வருவது என்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி உத்தரப்பிரதேசத்துடனான தமிழ்நாட்டினுடைய கடனை ஒப்பிட்டு பேசியதால் சர்ச்சை என்பது எழுந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய எதிர்நிலையை ப சிதம்பரம் பாராட்டி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மொத்த கடனும் எல்லா மாநிலங்களின் மொத்த கடன்களும் ஆண்டுதோறும் கூடுகின்றன என்று கூறியிருக்கும் அவர், மொத்த உற்பத்தியில் மொத்த கடன் எத்தனை விழுக்காடு என்பதே பொருத்தமான அளவு என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மொத்த கடன் உற்பத்தி அளவு 2021-22 முதல் ஒரே நிலையில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், ஒரு மாநிலத்தினுடைய மொத்த கடனை வைத்து அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார நிலையை மதிப்பிடுவது என்பது சரியாகாது என்றும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உத்தரப்பிரதேச பொருளாதாரத்தோடு ஒப்பிடுவது பிழையானது என்றும் கருத்தை தெரிவித்திருக்கிறார். நிதி பற்றாக்குறையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு குறைத்து வருவது பாராட்டிற்குரியது என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கும் ப சிதம்பரம், காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டு கடனை உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிட்டு பேசியதால் சர்ச்சை எழுந்த நிலையில், அமெரிக்கா தொடங்கி இங்கிலாந்து, ஜப்பான், கனடா வரை எல்லா வளர்ந்த நாடுகளின் மொத்த கடனும் ஆண்டுதோறும் கூடுகிறது என்றும், இந்தியாவின் மொத்த கடனும் எல்லா மாநிலங்களின் மொத்த கடன்களும் ஆண்டுதோறும் கூடுகின்றன என்றும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.